சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. ஒரு பிசினஸ் ஓனர் இறந்துடுறாரு. அவரோட பிசினஸும் முழுவதும் க்ளோஸ் ஆயிடுச்சு, ரைட்? ஆமா, கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவர் உயிரோட இருந்த வரை அவருக்கு எந்த ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸும் வரல. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் அந்த பிசினஸ்க்கான டாக்ஸ் லயபிலிட்டி, அதாவது 2018-19 ஃபைனான்சியல் இயருக்கு கேட்டு அவரோட மனைவிக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார்கள். அதான் அவரோட லீகல் ஏருக்கு. எக்ஸாக்ட்லி. நீங்க யோசிச்சு பாருங்க, இது எப்படி நியாயம்? லைக் ஒரு தியேட்டர்ல படம் முடிஞ்சு லைட்ஸ் போட்ட அப்புறம் டிக்கெட் செக்கர் வந்து உங்க தாத்தா டிக்கெட் வாங்கல, நீங்க ஃபைன் கட்டுங்கன்னு கேக்குற மாதிரி இல்லையா? ஆஹா, அதேதான். பிசினஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, அவர் உயிரோட இல்ல, அப்புறம் எப்படி லீகல் ஏர் மேல ஃப்ரெஷ்ஷா ஆக்ஷன் எடுக்க முடியும்? இதுதான் மദ്രാஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் முன்னால வந்த ஒரு முக்கியமான ஜிஎஸ்டி பிரச்சனை. ஆக்சுவலி இந்த கேள்விதான் பெட்டிஷனர் தரப்பிலும் தெளிவாக கேட்கப்பட்டது. சொத்தை உரிமை கொண்டாடும் போது அவரோட கடனையும் லீகல் ஏர் ஏத்துக்கணும்னு ஜெனரலா சொல்லுவாங்க. ரைட், அது நார்மல் ரூல் தான். ஆனா டாக்ஸ் லால ஸ்பெசிபிக்கா சிஜிஎஸ்டி ஆக்ட்ல ரெண்டு முக்கியமான செக்ஷன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஃபிரிக்ஷன் தான் இந்த கேஸோட ஆணிவேர். பாத்தீங்கன்னா பெட்டிஷனர் வாதம் என்னன்னா, செக்ஷன் 74 படி பர்சன் சார்ஜபிள் வித் டாக்ஸுக்கு தான் நோட்டீஸ் அனுப்ப முடியும். அதாவது டாக்ஸ் யார் கட்ட லைபிலிட்டி இருக்கோ அவங்க உயிரோட இருக்கும் போதுதான். எஸ், ப்ரொசீடிங்ஸ் தொடங்கி இருக்கணும். ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணாம அவர் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி புதுசா ஆரம்பிக்க முடியும்னு கேட்டாங்க. எக்ஸாக்ட்டா. சட்டம் ஒரு உயிரோட இருக்கிற வியாபாரிக்கு தான் நோட்டீஸ் அனுப்ப சொல்றது. கரெக்ட். ஒரு ஆளே இல்லாத போது அவங்க மேல அசஸ்மெண்ட் பண்றது பேசிக் லீகல் ரைட்ஸ்க்கு எதிரான விஷயம் இல்லையா? இல்லாத ஒருவர் மேல எப்படி ஃப்ரெஷ்ஷா தப்பு கண்டுபிடிப்பாங்க? நியாயமான கேள்விதான். ஆனா இங்கதான் செக்ஷன் 93 உள்ள வருகிறது. ஸ்பெசிபிகலி செக்ஷன் 93 சப்செக்ஷன் 1B. ஓ, ஓகே. கவர்மெண்டோட டாக்ஸ் ரெவென்யூ ஒரு பர்சன் இறந்துக்காருன்னு பிளெயினா அழிஞ்சு போயிடக்கூடாது இல்லையா? அதற்காக தான் இந்த ஸ்ட்ரிக்ட் ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. புரியுது. செக்ஷன் 93 படி பிசினஸ் க்ளோஸ் ஆகியிருந்தாலும் சரி, ஓனர் இறந்தாலும் சரி, அந்த பெண்டிங் டாக்ஸ் லயபிலிட்டியை ஓனர் இறந்ததுக்கு அப்புறம் டிட்டர்மின் பண்ணி லீகல் ஹேர் கிட்ட இருந்து வசூலிக்க சட்டம் தெளிவாக இடமளிக்கிறது. வெயிட், டிட்டர்மின் பண்ணி லீகல் ஹேர் கிட்ட இருந்து கேட்கலாமா? ஆமா, இது ஜஸ்ட் பெனால்டி இல்ல, ஸ்டேட்க்கு சேர வேண்டிய ரெவென்யூ லாஸ் ஆகக்கூடாதுங்கிற ஒரு தெளிவான மெக்கானிசம் தான். புரியுது. ஆனா இந்த லாஜிக்க வச்சு பார்த்தா ஒரு காமன் மேனுக்கு ரொம்ப பயம் வருமே. எப்படி சொல்றீங்க? லைக் ப்ரொப்ரைட்டர் பிசினஸ்ல லாஸ் ஆகி ₹1 கூட இல்லாம இறந்துடுறாருன்னு வச்சுப்போம். அவரோட லீகல் ஹேர் தன்னோட சொந்த உழைப்புல வச்ச சேவிங்ஸ் எடுத்து இந்த பெண்டிங் ஜிஎஸ்டி ஃபைனை கட்டணுமா? அப்படி பார்த்தா தாத்தா செஞ்ச தப்புக்கு பேரன் தன்னோட சொந்த வீட்டை வித்து கட்டுற மாதிரி ஆகிடுமே. இது ரொம்ப எக்ஸசிவ்லி ஹார்ஷா தோணுதே. மദ്രാஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் இந்த முரண்பாட்டை எப்படி தீர்த்து வச்சாங்க? மദ്രാஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் தீர்ப்பு இங்க ரொம்ப தெளிவாக வந்திருக்கு. முதலில் டிபார்ட்மெண்ட்டுக்கு பவர் இருக்கா இல்லையா என்ற கேள்விக்கு கோர்ட் தெளிவான பதில் அளித்துள்ளது. என்னன்னு சொன்னாங்க? ப்ரொப்ரேட்டர் உயிரோடு இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்படவில்லை என்றாலும் லீகல் ஹேர்ஸ் மேல செக்ஷன் 73, 74 அல்லது 74A கீழ் ஃப்ரெஷ் ப்ரொசீடிங்ஸ் தப்பாமல் இனிஷியேட் பண்ணலாம். ஓ வாவ், அப்ப டிபார்ட்மெண்ட் எடுத்த ஆக்ஷன் கம்ப்ளீட்லி லீகல் தான். எக்ஸாக்ட்லி. ஆனா நீங்க கேட்ட அந்த ஹார்ஷான ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனுக்கு வருவோம். சட்டம் அந்த அளவுக்கு குருட்டுத்தனமான ஒரு விஷயம் கிடையாது. அப்படியா? அப்போ லீகல் ஹேருக்கு இந்த கேஸ்ல ஒரு ரிலீஃப் இருக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பாக. லீகல் ஹேர் அண்ட் லயபிலிட்டி அன்லிமிட்டெட் கிடையாது. ஓகே. அவர்களுக்கு கிடைத்த இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது பைத்திரீகமான சொத்தின் மதிப்புக்கு உட்பட்டே இந்த டாக்ஸ வசூலிக்க முடியும். இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். அதாவது டாக்ஸ் ரிகவரி என்பது அவங்க வாங்கின இன்ஹெரிட்டட் எஸ்டேட்க்கு மட்டும்தான் ஸ்ட்ரிக்ட்லி லிமிட் செய்யப்பட்டுள்ளது. கரெக்ட். ஓ, அதாவது வியாபாரம் செஞ்ச ப்ரொப்ரைட்டர் எந்த சொத்தும் நம்ம லீகல் ஹேருக்கு வைக்கலனா டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவரோட பர்சனல் சேவிங்ஸ்ல கை வைக்க முடியாது. கரெக்டா? ஆமா ஆமா, சொத்து வந்தாதான் லயபிலிட்டியும் வரும். சூப்பர், மிக சரியாக சொன்னீங்க. ஒருவேளை இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 0னா லீகல் ஏர் தன்னோட பாக்கெட்ல இருந்து கட்டும் அவசியம் இல்ல. ஆனால் அவருக்கு ப்ராப்பர்ட்டி வந்திருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டியோட மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் டிபார்ட்மெண்ட் டாக்ஸ் ரிகவர் பண்ண முடியும். ரைட்.
சோ இந்த டாக்ஸ் லயபிலிட்டி அவர்கள் வித்து சென்ற சொத்து கூட தான் இணைக்கப்பட்டுள்ளதே தவிர அதை வாங்கிய லீகல் ஏரின் சொந்த சொத்துடன் இல்லை. சரியான பாயிண்ட். சோ ப்ரொப்ரைட்டர் இல்லாம போயிட்டாலும் பிசினஸ் க்ளோஸ் ஆனாலும் அவர் வித்து போயின சொத்துக்கு மதிப்பு இருக்கும் பட்சத்தில் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ கண்டிப்பாக டிராப் பண்ண மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. சட்டம் டாக்ஸ் ரெவென்யூவையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. அதே நேரம் லீகல் ஹேரை அவருக்கு சம்பந்தமில்லாத கடனுக்காக தண்டிக்காம ஒரு கரெக்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுது. டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் உங்க கிளையண்ட் இறந்துட்டாலும் அவரோட க்ளோஸ்ட் பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீசஸ் வரலாம் என்பதால் அவர்கள் வித்து சென்ற சொத்துக்களை லீகல் ஹேர்ஸ் பிரிக்கும்போது எந்த ஒரு பெண்டிங் டாக்ஸ் லயபிலிட்டியும் இல்லை என்பதை உறுதி செய்வது மிகவும் அவசியம். இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.